மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இறால் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துட்டு வந்துடலாம். 1/4 கிலோ இறால் வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 150 பாஸ்மதி அரிசி வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி, ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை வச்சுருக்கேன். 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், பட்டை 1 இன்ச் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடி. நம்ம காரத்துக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் பவுடர் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. ஸோ நம்ம இப்போ இறாலை பரட்டி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாப்பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அவ்வளோதான். இதை நல்லா பரட்டி வச்சிடலாம். பரட்டி ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சாதம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு பேனில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே நம்ம வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ 3த்தையும் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பைசஸ்லாம் வாசம் வந்தோடனே நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. அது நல்லா வறுப்பட்டோன்னே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். அப்போ தான் அது சீக்கிரம் வதங்கும். போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிப்போம். ஸோ இப்போ நம்ம வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடுச்சு. ஸோ இதில் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாடை போனோடனே நம்ம சாதம் ஆட் பண்ணிக்கலாம். சாதம் ஆட் பண்ணி ரொம்ப கிளற வேணாம், லைட்டாக கிளறி விடுங்க. நான் சாதத்தில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். உப்பு தேவைன்னா நீங்கள் இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். கிளறிட்டு நம்ம சாதத்தை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணிக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாதம் தனியாக இருக்கட்டும். ஸோ நம்ம இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை பொடி, ஒரு வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிடுவோம். ஸோ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா மசியிற வரைக்கும் வதக்கிப்போம். ஸோ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஊற வச்சுருக்க இறால் அதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த இறால்லே நம்ம எல்லா ஸ்பைசஸும் போட்டோம்னால இதுக்கு தனியாக போட தேவையில்லை. தக்காளி வெங்காயத்தோடு நல்லா பரட்டி விட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுவோம். நான் தண்ணியெலாம் எதுவுமே ஆட் பண்ணல. இறால்லேருந்தே நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். 10 நிமிஷம் கழிச்சு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இறால் நல்லா வெந்துடுச்சு.
நான் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றலை, இது இறால்லேருந்து வந்த தண்ணி. ஸோ 2 நிமிஷம் வந்து கரண்டி வச்சு கிளறி விட்டோம்னா இந்த தண்ணியெல்லாம் வற்றிடும். அவ்வளோதான், நம்மளோட இறால் மசாலா ரெடி. ஸோ நம்ம இப்போ இறால் பிரியாணி செய்ய போயிடலாம். ஸோ இந்த இறாலை வந்து நான் கொஞ்சோண்டு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா லேயரிங் பண்ண போகிறோம் 1 by 1. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு இறால் நம்ம பேன்லேயே இருக்கட்டும். அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இறால் 1 by 1 மாற்றி மாற்றி வச்சுட்டே வாங்க. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இறால் லேயர் பண்ணிட்டேன். நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் வந்து விட்டுக்கிறேன், வாசமாக இருக்கும். குக்கர் விசில் போட்டு மூடி வச்சுடுங்க. 5 நிமிஷம் கழிச்சிங்கன்னா நம்மளோட இறால் பிரியாணி ரெடி ஆயிடும். சரி, 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ நம்மளோட இறால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது டேஸ்ட் நல்லாயிருக்கும், நார்மல் பிரியாணி மாதிரி இருக்காது. சாதத்துலேயும் அந்த ஸ்பைசஸ் இருக்கும், நம்ம இறால்லையும் வந்து அந்த ஸ்பைசஸ் தெரியும். நார்மல் மெத்தடில் இறால் பிரியாணி பண்ணிங்கன்னா ஒன்று இறால் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும், சில பேருக்கு அந்த சாதம் குழஞ்சி போய்டும்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா அந்த எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.